அவர் பிரியம் எங்க இருக்குதோ அங்கதான் அவர் மகிமை விளங்கும், அவருடைய மகிமை விளங்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு சபை வளரணும், உங்க வாழ்க்கை வளரணும், உங்க குடும்பம் வளரணும், எல்லாத்தையும் வளரணும். கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல வரணும். யார் யோசனையின்படி இருக்கணும்? யார் ஆலோசனையின்படி இருக்கணும்? அப்ப ஏன் ஆலோசனை, மத்தவன் மனுஷன் கொடுக்குற ஆலோசனை, இது எல்லாமே எப்படி இருக்கு? எனக்கு ஒன்னுத்துக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. தேவன் அதுல பிரியப்பட முடியாது. ஏன்னா வலது புறம் இடது புறம் சாயாதிருங்கள், இதுவே வலி. அப்ப கர்த்தருடைய காரியம் என்னவோ அதுக்குள்ள போகணும். நாம நினைக்கிறோம் எனக்கு இன்னும் அபிஷேகத்துல வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஊழியம் செய்யறேன், இன்னும் என் கடன் பிரச்சனை மாறினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? ஊழியம் செய்யறேன். இன்னும் என் சூழ்நிலை மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்? ஊழியம் செய்யறேன். ஆண்டவருக்காக செய்யறதுக்கு இது மாறினா அது மாறினா அவசியமே கிடையாதுங்க. ஆண்டவருக்காக செய்யக்கூடிய மனம் இருந்தா போதும். ஆமென். அவர் மன விருப்பத்தை செய்து முடிக்கிற இருதயம் இருந்தா போதும், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த விழுப்புரத்துல ஒரு காலகட்டத்துல விழுப்புரம் மாவட்டத்துல எழுப்புதல மரபு பண்ணின ஒரு தீர்க்கதரிசி பண்டிதர் ராமாபாய் அவங்க சொல்றாங்க, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா இருப்பனா நீ இழந்தன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ இழந்தன்னு சொல்ல ஒண்ணுமே இல்ல. உணர மாட்டானா நான் இழந்துட்டேன், ஆண்டுக்காக வந்து ஆண்டுடைய ஊழியத்தை வந்து ஆண்டுடைய விருப்பத்தை செய்ய வந்து நான் இதெல்லாம் இழந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் உணர கூட மாட்டானா. ஏன்னா அவன் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன்? முற்றிலும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எதனா எனக்குன்னு சொல்ல எதனா இருக்கா? இந்த மைக் இருக்கு, இந்த மைக்க அண்ணாமலை பிரதருக்காக நான் அர்ப்பணிச்சு கொடுக்குறேன்ட்டா நான் இழந்தேன்னு சொல்றது எது இருக்கா? ஏன்னா முழுக்க முழுக்க நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அப்ப அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பீங்கன்னா, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைங்களா இருப்பீங்கன்னா, அவருடைய ஆலோசனைக்குரிய காரியத்துக்குள்ள நான் இதை இழந்துட்டு போகணுமான்ற யோசனையே வராது. எதையும் இழந்தாலும் அது எனக்கு பெருசே கிடையாது. ஏன்னா யாருடைய யோசனையை நிறைவேற்றணும்? அவருடைய யோசனைக்குள்ள இருக்கணும். அதுதான் அவருடைய ஆளுகை. அதுலதான் அவர் நாம விளங்கும். அதுலதான் அவர் எனக்கு எடுப்பித்து கட்ட முடியும். அதுலதான் அவர் பிரியமா இருப்பார். இன்னைக்கு பிசாசு முதல் தடை என்ன பண்றான்? எல்லாம் இழந்துட்டு நம்ம ஆண்டுக்காக என்ன பண்றோம்? போகணுமா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? தவறுறோம். அவர் யோசனைக்குரியவர்களா இருக்கிறோமா? நம்மளுடைய யோசனை தான் அந்த இடத்த இருக்கு. அதெல்லாம் ஆண்டு விரும்பல. முழுமையா மாறணும். பாருங்க, அவருடைய காரியங்களை மாற்ற சொல்றார். நீ சிந்திக்கிற காரியங்களை மாற்றுப்பா. நீ என்ன யோசிக்கிற? இன்னும் காலம் வரல, இன்னும் நேரம் வரல, இன்னும் நான் இதை சேமிச்சு வச்சதுக்கு அப்புறம் தேவராஜ்யத்தை கட்டுறேன்னு சொல்றேன் எத்தனை பேர்? என் வாழ்க்கையை செட்டில் ஆகிட்டு நான் தேவராஜ்யத்தை கட்டுறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? என் சூழ்நிலையை நான் சரி செஞ்சுட்டு தேவராஜ்யத்தை கட்டுறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. நிறைய பேர் தடை அதுதான். சில பேர் சொல்லுவாங்க என் குடும்பத்திலே சாட்சி இல்லை, என்னைக்கு சாட்சி வரப்போகுது? சாட்சியை நிறுத்த வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா. எனக்குள்ளேயே சாட்சி இல்லை, நாங்க என்ன பண்ண போறோம்? எங்க ஆத்துமா அதை சேர்த்து சாட்சியெல்லாம் அவசியம் இல்லை. ஆத்துமா பாரம் இருந்தா போதும். ஆத்துமா பாரம் இருந்தா போதும். இல்ல நான் வந்து கடன் இல்லாம இருந்தாதான் நான் பேசணும் அவசியம் இல்லை. நான் இயேசுவை தானே பேச போறேன். சிலுவையில் அவர் பண்ண அவர் செஞ்ச அர்ப்பணிப்பை தானே பேச போறேன். அவரால் தான் மீட்பு உண்டாகும் போது, அவர் தான் வாழ்க்கை உண்டாகும் போது, அவரால் தான் எல்லாம் உண்டாகும் போது சொல்றதுக்கு நான் எதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியில வரணும்? சொல்லுங்க. எனக்குன்னு ஒரு அட்ரஸ் வேணுமா? எனக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் வேணுமா? எனக்குன்னு எல்லாம் வேணுமா? எதுவும் தேவையில்லை. எதுவும் தேவையில்லை. நம்ம நிறைய பேர் தப்பு பண்றோம். எங்க குடும்ப சூழ்நிலையே மாறல பிரதர், நான் எப்படி இயேசு நல்லவர் சொல்றது? ஒருத்தவங்க போயிட்டு என் குடும்பத்திலே கஷ்டம் இருக்கு, ஆண்டு உன்னை வாழ வைப்பார், நான் எப்படி சொல்றது? உன்னை வாழ வைக்கலான்னா அவனை வாழ வைக்க மாட்டார், நீ ஏன் அற்ப விசுவாசம் மாட்டார்? புரியுதுங்களா? எனக்கு பொருளாதாரம் இல்லைன்றதுக்காக நான் அவன்கிட்ட போயிட்டு சொல்றேன் இயேசு உன்னை வாழ வைப்பாருன்னா நான் சந்தேகப்படுறேன். இந்த சந்தேகம் என்னுடையதா பிசாசு எனக்குள்ள உண்டாக்குறதா என்னன்னு எனக்கு தெரியல. இதை விட்டு நம்ம முதல்ல வெளில வருவோம். என்ன போராட்டத்துக்குள்ள வாழ வைக்கிறாரு? உன்னை கண்டிப்பா வாழ வைப்பார். சொல்லுங்களேன், இந்த விசுவாசத்தை கனப்படுத்தியாச்சும் அவன் வருவான். அப்படியே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கட்டுமே. நம்மள ஆசீர்வதிக்கலன்றதுக்காக நம்ம அவனை ஆசீர்வச்சிருவாரா? என்னையும் ஆசீர்வதிக்காது அவனை ஆசீர்வச்சிருவாரு நினைச்சிடலாமா? அப்ப எந்தெந்த இடத்த தவறு பண்றோம் நம்ம? புரியுதுங்களா? நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஊழிய அழைப்பு எல்லாம் இருக்கும், ஆனா மண்டை கசாயம், மண்டை எதுலயோ செட்டில் ஆகிருக்கும், வெளில வராது. பல காரியத்தை சிந்திச்சு வச்சுட்டு இருக்கோம். எனக்கே வியாதி பிரதர், இயேசு உன்னை சுகமாக்குவார்னு எப்படி சொல்றது? உங்க நினைவே வேற, அவர் நினைவு வேற. அப்ப டிஜி தினகரன் ஐயா நினைச்சு பாருங்க, அவர் சுகமா இருந்தாலும் அவர் மூலம் அற்புத அடையாளம் நடக்கல. சிலுவையில நொறுக்குன மாதிரி நொறுக்கி இருக்காராம். அவர் புக்ல எழுதியிருக்காரு, என்னை கொண்டு இவ்வளவு அற்புத அடையாளம் செய்யறதுக்கு எனக்கு ஆண்டோர் பல பாடுகளை கொடுத்தாரு. சிலுவையில எப்படி நொறுக்கப்பட்டாரோ அந்த மாதிரி என்னை பாடுபடுத்தினார். நான் கேட்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாடு? இந்த பாடு உனக்கு இருக்கிறதால தான் வரக்கூடிய ஜனங்களுக்கு நீ அழுது ஜெபிப்பேன். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட மேலான மனுஷர்கள் சொல்ற எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சிந்திக்கவே மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் கடுமையான. சில பேர் சொல்லுவான், ஊழியமே செய்யாத ஆட்கள் சொல்லுவாங்க, பிரதர் இன்னும் செட்டில் ஆயிட்டு பண்ணுவோம் பிரதர்,
இன்னும் அபிஷேகத்தை வளர்த்துட்டு பண்ணுவோம் பிரதர், இன்னும் நம்ம விசுவாசத்தை வளர்த்துட்டு பண்ணுவோம் பிரதர். எத்தனை காலம் இதேதான் போயிட்டு இருக்கு? எந்த காலத்துல மாறி இருக்கு? இப்பதான் மாற போகுது. ஹல்லேலூயா. இப்படியே பேசி பேசி என்ன பண்றோம்? வாயாலே வடை சுட்டு தேவனுடைய ஆளுகைக்குள்ள இல்ல, தேவனுடைய நடத்துதலுக்குள்ள இல்ல, எதில் இல்ல, வீணாய் போயிட்டு உட்காந்துருக்கோம். நாட்கள் எல்லாத்தையும் வீணாகிட்டு இருக்கோம். பின்னால முன்னால உடம்பு பார்ப்பு போறான், இவன் ஓடுறான். அது எதுக்குங்க? அவன் ஓடுற அளவுக்கு இடம் கொடுத்தது யாரு? நீ ஓட வேண்டிய ஓட்ட ஓடினா அவன் உனக்கு பின்னால தானே வருவான். உண்மையா இல்லையா? அப்ப நம்ம எங்க பண்றோம்? தவறு பண்றோம். தேவனுடைய ஆளுகைக்குரியவர்களாய் மாறும், அவருடைய சித்தத்துக்குரியவர்களாய் வருவோம், அவருடைய யோசனைக்குரியவர்களா வருவோம். நம்மளுடைய யோசனைகள் காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? எடுத்து போட்டு